ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே விலாக். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணி கமலா அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறோம். இந்த வீடியோ வந்து நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, இந்தியாவில் வந்து எல்லா ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகும். ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் ஆகும். ஆனால் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் ரன் ஆகுது. இந்தியாவிலே வந்து ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் ப்ரைவேட்டில் ரன் ஆகுது. அது இந்த ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான். பாருங்க, ஒரு மினி ஏர்போர்ட்னே சொல்லலாம். ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்த மாதிரியே இருக்கும். ஒரு ஏர்போர்ட்டில் வந்து என்னென்ன வசதி ஒரு மால்லேருந்து பார்க்கிலேருந்து என்னென்ன வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் எல்லாமே இருக்கும். அங்கே பாருங்கள், பின்னாடி வந்து மாலு, இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசி தான். அந்த ஒரு சீட்டு மாதிரி போட்டு பார்த்தீங்களா, உள்ளே வந்தாவே உள்ளே ஏசி தான், கூலிங்காகவே தான் இருக்கும். வேறு மேலே எல்லாம் ஃபுல்லாகவே ஏசி தான். ஒரு ஏர்போர்ட் மாதிரியே இருக்கும். அதுக்கு வந்து ஏர்போர்ட்டில் விற்கிற மாதிரி வந்து ஒரு டீயோ காஃபியோ வந்து ஒரு 200 300 கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டீயோட ரேட்டே தான். இங்கே மேலே பாருங்கள், சப்வே பாருங்கள், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சப்வே தான். உள்ளே ஃபுல்லாக வந்து ஏசி தான். ஆனால் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷன் க்ளீனிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு தூசூட எடுக்க முடியாது இந்த ரயில்வே ஸ்டேஷனில். அந்தளவுக்கு க்ளீனிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. இது 2020 இந்த ரயில்வே ஸ்டேஷனே கட்டியிருக்கிறாங்க. கட்டி வந்து ஸ்டால் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்டாலை பார்த்தா ஏதோ வாங்கி சாப்பிடணும் போல இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். அங்கே பாருங்க, நான் சொன்னல மாலு பின்னாடி இருக்குது பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி கீழே வந்து கார் பார்க்கிங்கு, மேலே வந்து மாலு. சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் உண்மையாலுமே அப்படியே என்னமோ இப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கினோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஷ்மீர் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு பயங்கர கூலிங்கு. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பைலட்லாம் மாறுவாங்க, பைலட்டு எல்லாம் மாறுவாங்க. இது வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா போபாலுக்கு பக்கத்தில் இருக்குது. போபாலுக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷனு. தேங்க்யூ.